தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் 27 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் ரெய்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 27 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் ரெய்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக அதிகாலை முதலே என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வினோத்குமார், ரெய்ட் தொடர்பான கூடுதல் விவரங்கள். கோவையில் நடைபெற்ற கார் வெடிகுண்டு விபத்து தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இந்த அதிர்வு அலையை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக என்ஐஏ அதிகாரிகள் தொடர் வழக்கு பதிவு செய்து இந்த பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகு கோவை கார் வெடிகுண்டு விபத்து தொடர்பாக இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டு தொடர் விசாரணையானது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று தமிழகம் முழுவதும் 27 இடங்களில் இந்த கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக அதில் தொடர்புடையவர்கள் என்பது குறித்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், இதில் சென்னையில் 5 இடங்கள் உள்பட தமிழகம் முழுவதும் 27 இடங்களில் சோதனைகள் ஈடுபட்டு வரக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற முக்கிய தன்மை உள்ள இந்த செய்தி தகவல்களை மையமாக வைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், இது ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த ஒவ்வொரு நபரும் கைது செய்யப்பட்ட நபர்கள் அதன் தொடர்ச்சியாக அளிக்கக்கூடிய வாக்குமூலம், இதன் காரணமாகவே ஒவ்வொரு நபரும் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் வாயிலாகவே அதன் தொடர்ச்சியாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், இதில் மட்டுமல்லாமல் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் அளித்திருக்கின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சோதனையில் ஈடுபடக்கூடிய என்ஐஏ அதிகாரிகள் இது தொடர்பாக வேறு ஏதேனும் ஆவணங்களோ மற்றும் தகவல்களோ சேகரிக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட தொடர்ச்சியாக இந்த சோதனை நடைபெறும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சோதனையில் ஏற்கனவே கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் இதுவரை 13 பேர்கள் கைது செய்யப்பட்டு இதன் தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது இந்த சோதனையும் நடத்தப்பட்டு வருவதாகவும், இன்று அதிகாலை 5:30 மணி முதலே தமிழகம் முழுவதும் உட்பட 27 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.